வணக்கம். என் பேரு நிரோஷா. நர்சிங் சூப்பரண்டென்டா ஸ்ரீசரண் மெடிக்கல் சென்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு உங்களுக்கு பிரெஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் எப்படி பண்றதுன்றத உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேர்ல்டு வைடா 2.3 மில்லியன், அதாவது 2.3 மில்லியன் விமென்ஸ் வந்து இந்த பிரெஸ்ட் கேன்சர்னால அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 25% விமன் வந்து பிரெஸ்ட் கேன்சர்னால இறந்து போயிருக்காங்க. இது ஒரு கேன்சர்லயே பார்த்தீங்கன்னா ஒரு மோஸ்ட் ஆஃப் த கேன்சராக வந்து பிரெஸ்ட் கேன்சர் இருக்கு. விமனுக்கு 30 இயர்ஸ்க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விமன்ஸ் வந்து பிரெஸ்ட் கேன்சர்னால அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ இதை நம்ம வீட்லேயே நம்மளை நாமளே வந்து அசஸ் பண்ணி பார்த்துட்டு இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். டோட்டலா வந்து 6 வழிகள் இருக்கு. முதல் 3 ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த அசஸ்மெண்ட் பண்றதுக்கான சரியான நேரம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு தூரம் ஆகும் இல்லைங்களா பீரியட்ஸ் வர்றது. ஸோ அது வந்து முடிஞ்சதும் எண்டான டேட்ல இருந்து ஒரு 2 to 3 டேஸ்ல நம்ம இந்த அசஸ்மெண்ட் பண்றது பெட்டரா இருக்கும். ஸோ இந்த அசஸ்மெண்ட் பண்றது உங்க வீட்லயே பண்ணிக்கலாம். நீங்க டெய்லியும் பாத் எடுத்துக்கும் போது மந்த்லி ஒன்ஸ் கம்பல்சரி இந்த அசஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பாத் எடுக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா கண்ணாடி இருக்கு இல்லைங்களா, கண்ணாடிக்கு முன்னாடி நம்ம நின்று பார்த்து அந்த அசஸ்மெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட பொசிஷன் ஹேண்ட்ஸ் வந்து நேரா வச்சுக்கோங்க. நேரா வச்சுட்டு உங்களோட 2 பிரெஸ்டும் வந்து சேம் அது ஒரே மாதிரியான சைஸ்ல இருக்கா, ஷேப்ல இருக்கான்றத நீங்க செக் பண்ணி பார்க்கணும். அது போக பாத்தீங்கன்னா கைகளை பின்னாடி தலைக்கு பின்னாடி கட்டிட்டு அதே மாதிரி உங்களோட பிரெஸ்டோட சைஸும் ஷேப்பும் கரெக்டான இதுல ஒரே மாதிரியா இருக்கா, அதாவது வலது பக்க மார்பகமும் இடது பக்க மார்பகமும் ஒரே மாதிரி இருக்கான்றத நீங்க செக் பண்ணி பார்க்கணும். அண்ட் மூணாவதா பாத்தீங்கன்னா கையை வந்து இடுப்புல வச்சுக்கணும். இடுப்புல வச்சுட்டும் அதே மாதிரி நீங்க வலது பக்க மார்பகமும் இடது பக்க மார்பகமும் ஒரே சைஸ்ல இருக்கா, ஒரே ஷேப்ல இருக்கான்றத செக் பண்ணணும். நீங்க இந்த மாதிரி செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சைஸ் மட்டும் இல்லாம வேற ஏதாவது கலர் சேஞ்சஸ் இருக்கா, இல்ல அப்படின்னா கொப்பள மாதிரி கட்டிகள் மாதிரி உங்களுக்கு தென்படுதான்றத இதை வந்து நம்ம விஷுவலா பாக்குறது. ஓகேங்களா, அதாவது கண்ணாடியில நின்று நமக்கு நாமளே செக் பண்ணிக்கிறது. இது போக பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தொட்டு பார்த்து கண்டுபிடிக்கிறது. ஸோ தொட்டு பார்த்து கண்டுபிடிக்கிறது நம்ம படுத்துக்கிட்டும் பண்ணலாம், இல்லை நின்றுக்கிட்டும் பண்ணலாம். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலது சைடு மார்பகத்தை பார்த்தீங்கன்னா இடது கையால நம்ம அசஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அசஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா தொட்டுட்டு ஒரு சர்க்குலரி மோஷன் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ரவுண்டா இந்த மாதிரி நம்ம வந்து அசஸ் பண்ணணும். அசஸ் பண்ணும்போது நல்லா டச் பண்ணி பார்த்துட்டு மெதுவா பிரெஸ்டோட எல்லா ஏரியாவும் கவர் ஆகுதான்றத செக் பண்ணிக்கோங்க. மார்பகத்தோட எல்லா பகுதியும் கவர் ஆயிரணும். அண்ட் அதே மாதிரி இடது பக்கம் நீங்க அசஸ் பண்ணும்போது இடது பக்கத்துக்கு வலது கை யூஸ் பண்ணி நீங்க வந்து அசஸ் பண்ணணும். ஸோ மார்பகம் மட்டும் இல்லாம மார்பகத்தை சுத்தி இருக்கிற தசைகளையும் நீங்க வந்து அசஸ் பண்ண வேண்டி இருக்கும். அக்குளோட சைட்ல அண்ட் மேல இருக்க இந்த கிளாவிக்கல் போன் பக்கத்துல இங்கேயுமே நம்ம வந்து கரெக்டா அசஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது கட்டிகள் மாதிரி கொஞ்சம் ஹார்டா ஃபீல் ஆகுது, அது உங்களுக்கு வலி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அது வந்து இன்ஃபெக்டிவ் நொடியூல்ஸா கூட இருக்கும். கம்பல்சரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மகளிர் சிறப்பு மருத்துவரை நீங்க கம்பல்சரி அணுக வேண்டி இருக்கும். ஸோ இதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரெஸ்ட் கேன்சர் வராம நம்ம ப்ரிவென்ட் பண்றதுக்கு, இல்ல அது ஏர்லி ஸ்டேஜா இருக்கு அப்படின்னா ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ட்ரீட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது நம்மளுக்கு நாமளே அசஸ் பண்ணிக்கிறது, யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை. நமக்கு ஏதாவது ஒரு அப்நார்மலா ஃபீல் ஆகுது, இல்ல ஏதாவது இன்ஃபெக்டிவ் நொடியூல்ஸ் இருக்கு அப்படின்னா ஈஸியாவே நம்ம அசஸ் பண்ணி இயர்லியராகவே இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். நன்றி.